வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகுடம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம மகுடம் வந்து நம்ம ரவிராஜ் டைரக்ஷனில் நம்ம விஷால் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நம்மளோட துஷாரா அப்புறம் அஞ்சலி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து அவருக்கான 3 லுக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 90s வந்து இருக்கிற மாதிரி ஒரு லுக்கையும், அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்கையும், அப்புறம் வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் மாதிரி ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு துறையான ஒரு லுக்கையும் கொடுத்துருக்காங்க. அதனால் இவருக்கான லுக் வந்து 3 இருக்கனால 3 கேரக்டரை அவர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா வந்து அவங்களோட அப்பா தாத்தா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மார்க் கண்டினியூலேயே பார்த்துருந்தோம். அப்பா பையன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் காம்பினேஷனில் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா மாடுலேஷனும் வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட விஷாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 crores கிளப்பை வந்து அந்த படம் வந்து இணைச்சி கொடுத்தது. அந்த படத்துக்கு முக்கியமாக வந்து நம்மளோட விஜய் சூர்யா அவர்கள் அவரோட கான்ட்ரிபியூஷனை வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரத்னம் வந்து அவ்வளோவா வந்து ஹிட் கொடுக்கல. ஹரி அவர்கள் வந்து அவரோட பழைய பேட்டர்னை வந்து அப்படியே கொடுத்துருந்தாரு. அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆகலை. ஆனால் இந்த வருஷத்தில் வந்து அவருக்கு மதகத ராஜா ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா விண்டேஜான நம்ம விஷாலையும் அதே மாதிரி சந்தானத்தையும் பார்த்ததில் எல்லாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பொங்கல்லையே வந்து வின்னராக வந்து அந்த படம் அமைஞ்சு 50 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட்டே வேறு லெவலில் தூக்கி விட்டுருச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன படம்டா பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த படத்தில் வந்து நம்ம ஈட்டி படத்தோட டேரக்டர் வந்து இணைகிறாரு. இவர் ஏற்கனவே ஈட்டி அப்புறம் ஐங்கரன்னு சொல்லிட்டு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. 2 படத்துலையுமே யூனிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரியும் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் அவர் வந்து ஒரு புது ஜானரை வந்து ட்ரை பண்ணுறாரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம விஷால் இதுக்காக ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஜிம்மில் அவரோட பழைய விண்டேஜை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து அடுத்த மாதம் வந்து கல்யாணம் வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவர் இப்போ வந்து அவரோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு ஷூட்டிங்கையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட அறிக்கையிலே என்ன சொல்லியிருந்தாருன்னா 2 ஷூட்டிங் அதாவது 2 ஷெடியூல் வந்து வேப் பண்ணிட்டோம், 3ஆவது ஷெடியூலுக்கு வந்து போகிறோன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இந்த படத்துக்கு இப்போ வந்து எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகுடம் உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரையும் அதே மாதிரி ஃபஸ்ட் லுக்கையும் பார்க்கல உங்களுக்கு என்ன இம்பாக்ட் க்ரியேட் ஆகுது? பழைய விண்டேஜ் விஷால் வந்து கம்பேக் கொடுத்துருவாரா? இந்த படம் அவருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.